என்னத்தெல்லாம் இது மச்சி என்ன பண்ணுறது? With respect to our occupancy, and we are proud to say that we are able to cater to different levels of கால் அசைன்மெண்ட் முன்னாடி இல்லாமல் வந்து கொஞ்சம் அசைன்மெண்ட் அது ரொம்ப உங்களுக்கு கீழே வெளியில் இந்த ஸ்பைன் தானே இங்கே ஆரம்பிச்சிங்க. அப்புறம் 1.5 மந்த்துக்கு வந்து மறுபடியும் போய் அந்த கேஸ் எல்லாம் சக்தி வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப பரவாயில்ல சார். அந்த ரெண்டுலாம் கை in the facility. It is completely managed and run by physiatrists, a new group of rehab doctors. So under Mari Idula, I am a specialist in that, and we are the first hospital. We can proudly say that we are the first hospital which is led by a physiatrist in India. Rehabilitation now. அப்போ அவங்க கேட்டேன், ரீஹபிலிட்டேஷன் இந்த குடிச்சிருக்கிற மையம் பேர் ரீஹபிலிட்டேஷன் தான் சொல்லுவாங்க. அதான் கேட்டேன். இல்லைங்கிறேன், அது இல்லை, மொத்தமாகவே ரீஹபிலிட்டேஷனுக்கு எல்லாரும் சேர்த்து ஒரே மொத்த பேரே இதான். இது இப்போ நாங்கள் போய் பேஷண்ட்டை பார்த்தோம், விவரமான சொல்ல தெரியல, ஏன்னா நம்ம டாக்டர் கிடையாது. ஆனால் அண்ணன் புரிஞ்சுக்கிட்டாங்க, சத்யராஜனே புரிஞ்சுக்கிட்டாங்க, அதாவது இதுதான் அப்படின்னு. நிச்சயமாக இவங்க சம்பத் சொன்ன மாதிரி இந்த துறையில் ஜேக்கப் இன்னும் இந்தியாவில் பேர் பெற அளவுக்கு அவர் வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு. அந்த பொலைட்னஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை மாதிரி அவர். ஆனால் உள்ளே போனால் சீரியஸ் பேஷண்ட்லாம் இருக்காங்க சார். ஒருத்தர் சிங்கப்பூரில் வந்து அந்த அம்மா வந்திருக்காங்க, அந்த அம்மா பேர் சக்தியில் சக்தி, அவங்க துணைவர் வந்திருக்காங்க. ஒரு அவங்க மூங்கிற ஒரு நம்பிக்கை தெரியுது. சிங்கப்பூரில் ஏமாற்றப்பட்டிருக்காங்க பேஷண்ட்டாக, தெரியுமா, ரொம்ப டிசப்பாயிண்டில் இங்கே வராங்க. இங்கே வந்த பிறகு எவ்வளவோ பரவாயில்ல சார், இந்த கை இங்கேருந்து இப்போதான் சார் கீழே இறங்கியிருக்கு, அந்த ஒரு நம்பிக்கை அவங்க முகத்தில் தெரியுது, அந்த சொல்ல தெரியுது. ஆக சரியா அந்த அதாவது எங்கள் அண்ணன் சத்யராஜன் அப்படிதான் சொன்னாங்க, ஆனால் நான் எது ஒன்றுனா அலோபதியை விட்டு விலகிறதே இல்லை, அலோபதி தான் அப்படின்றது. நான் அலோபதிக்குள்ளே போகிறதே இல்லை. அது தெளிவாக சொன்னார், ஒன்று இது இல்லைன்னா அது, நான் அந்த பக்கம் போயிடுறது. இது வந்து நான் சாட்சியாக வந்தேன். எனக்கு வந்து என் ஃப்ரெண்டோடைய பையனுடைய ஃப்ரெண்டு ஒரு ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கு நீ வா, சாட்சியா வா. அது எப்பயுமே ஒரு நல்ல காரியம் இருக்கும்போது என்ன மாதிரி மிஷின் வச்சு பூசணிக்கு வளர்ப்பாங்க தெரியுமா, அதுக்கு நான் வந்திருக்கேன். ரீஹபிலிட்டேஷன் இது வந்து உலக அளவுக்கு வளர நக்கீரன் அவரை வாழ்த்துகிறது. என்னை அழைத்த அன்பு நண்பன் சம்பத்து உடனிருக்கும் அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. இது என்ன என்னைக்குமே வந்து ஒரு விஷயம் திருப்தியா இருக்கா அப்படின்னா, இப்போ ஒரு சினிமாவில் நாங்க நடிக்கிறோம், அந்த தியேட்டர் விட்டு வெளியே வர்றவங்க திருப்தியா வந்தா தான் அந்த படம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதுல வியாபார நோக்கம் இருந்தாலும் கூட அதுல வந்து சந்தோஷப்படுறாங்க, அதுல மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க, கொடுத்த காசு வீணா போகல அப்படிங்கிற ஒரு திருப்தி அந்த ரசிகனுடைய முகத்தில் தெரியணும் அப்படிங்கிறதான் எல்லா ஒரு வியாபாரத்தினுடைய நோக்கம். அந்த வகையில் இப்ப ஜேக்கப் வந்து அழைச்சிட்டு போனார் என்னை தம்பி கோபாலையும். இங்க இருக்கிற எல்லா பேஷண்ட் ரொம்ப திருப்தியா இருக்கிறாங்க, ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. ஏன் இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், இந்த இங்கிலீஷ் சொல்றது ரொம்ப கஷ்டம் இருந்து, ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அப்படின்னு சொல்றது மறுபடியும் ஏன்னா அவங்க திருப்தியா இருக்கிறாங்க. இந்த விபத்து அப்படிங்கிறது பாருங்க, இது வந்து ஒரு பிரச்சனை வந்து ஒரு மனிதனுக்கு வர்றது வேற, இந்த விபத்துங்கிறது வந்து
மொத்த குடும்பத்துக்கு வர பிரச்சனை. அந்த குடும்ப தலைவனுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அந்த ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற அந்த குடும்பத்துடைய நிலைமை அப்படியே மாறிடும். பொருளாதாரம், அவங்களுக்கு வர சம்பளம், அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஒரு டீம் போடணும், அதுக்கு கூட கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, குழந்தைகளா இருந்தாலும் சரி, ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் வந்து உடனே கியூர் ஆயிடுச்சுன்னா ஓகே. ஆனா ஏதாச்சும் இந்த மாதிரி உடம்புல வந்து சரியா வந்து நடக்க முடியாம, கைகால் சரியா வேலை செய்யாம போச்சுன்னா மொத்த குடும்பத்துக்கும் மிகப்பெரிய பாதிப்பு. அதை சரி பண்ணி விடுறதுதான் இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அப்படிங்கிறது. அது தம்பி கோபால் சொன்ன மாதிரி அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் தான் இந்த டி அடிக்ஷன் ஆஃப் ட்ரிங்க்ஸுக்கு கூட அந்த பேரோ சொல்றாங்க இல்லையா. அதனால வந்து அதுவுமே ரொம்ப முக்கியம். அதனால வந்து இதுல வந்து வியாபார நோக்கத்தோடு சேர்ந்து ஒரு சமூக சேவையும் இருக்குது. ஜேக்கப் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்திய அளவில் உள்ள உலக அளவில் புகழ் பெறலாம் அப்படின்னு நான் வாழ்த்துறேன்.